السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه كلهم أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن أكرمكم عند الله أتقاكم. قال النبي صلى الله عليه وسلم: المسلم من سلم المسلمون من لسانه ويده والناس أجمعين. صدق الله وصدق رسوله النبي الكريم. அனைத்து புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மீதே உண்டாகட்டுமாகுக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், வல்லோர்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய நாளில் அமர்ந்திருக்கும் மேலும் அமர இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கொடான கோடி கிருபைகளும் கைர் பரக்கத்து ரஹ்மத்து எல்லா விதமான நலவுகளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய புனிதமான இல்லத்திலே, புனிதமான ஜும்ஆவுடைய நாளிலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் இங்கு ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாயகம் முத்து முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக காணக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. மேலும் அல்லாஹ் தஆலா வாழும் காலத்திலே எல்லா விதமான முசீபத்துகளையும் விட்டு பாதுகாத்து, எல்லா விதமான நலவுகளையும் பெற்று, நன்மைகளையும் பெற்று, அல்லாஹ் ரசூலுடைய, குறிப்பாக மனிதர்களுடைய உள்ளங்களை நோகடிக்காதவாறு வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. மௌத்துடைய தருணத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் கலிமாவோடு ஈமானோடு, குறிப்பாக அல்லாஹ் ரசூலுடைய முழு பொருத்தத்தோடு மரணிக்கும் நன் மௌத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, பாருங்க, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, புனிதமான ஜமாத்துல் ஊலாவுடைய மாதத்தை ஆரம்பம் செய்து சரியாக 2 ஜும்ஆக்களை கடந்து இன்றைக்கு பிறை 15ஆம் நாளிலே 3வது ஜும்ஆ அவையிலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியுள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரமே நாம் சொன்னோம், அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு 2 விதமான கடமைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். ஹுக்கூக்குல்லாஹ், ஹுக்கூக்குல் இபாத். ஒன்று அல்லாஹ்விற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், இன்னொன்று அடியார்களுக்கு செய்ய வேண்டிய, மனிதர்களுக்கு, மனித சமுதாயத்திற்கு நாம் செய்ய வேண்டிய உரிமைகள், கடமைகள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாமியர்களின் மீது இப்படி 2 விதமான கடமைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கடமையாக போன ஜும்ஆவிலே கஷ்டப்படுபவர்களை, ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடியவர்களை அவர்களுக்கு உதவி செய்து, அவர்களையும் பராமரித்து, அவர்களையும் மகிழ்ச்சித்து வாழ வேண்டும். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கடமை. அதே வரிசையில் இன்றைக்கு புனிதமான ஜும்ஆவுடைய நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய மிக மிக கட்டாயமான, அவசியமான உரிமைகளில் பட்ட ஒரு விஷயம், மனிதர்களை எப்படி நாம மேலோட்டமாக பார்த்து, மனிதர்களுடைய வெளிரங்கத்தை பார்த்து எப்படி மனிதர்களை மதிப்பளிக்கின்றோமோ, அதே போல மனிதர்களுடைய உணர்வுகளுக்கும் நாம் என்ன செய்யணும்? மதிப்பளிக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் நமக்கு நிறைய விஷயங்களில், நிறைய ரீதியில் நமக்கு போதித்து தருகிறது. மனிதர்களை எப்படி நாம கண்ணியப்படுத்துகின்றோமோ
அதே போல ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் அவர்களுடைய உணர்வுகளுக்கு நாம என்ன செய்யணும்? மதிப்பளித்து, கண்ணியம் செய்து, இஸ்ஸத் செய்து, கௌரவித்து, அவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து நாம் வாழ்வதுதான் இஸ்லாத்தில் ரொம்ப பெரிய முக்கியமான, அல்லாஹ் ரசூலுக்கு ரொம்ப விருப்பத்தகுந்த ஒரு விஷயம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாரம் மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பேசப்படுவதே முக்கியமான ஒரு காரணத்தை நான் பின்னாடி சொல்லுகின்றேன், அப்போது நமக்கு புரியும். அன்பார்ந்தவர்களே, முதலில் இஸ்லாம் நமக்கு எதை போதிக்கின்றது? ஒரு மனிதன் தொழுகையாளியாக இருந்தால் பரிபூரணமான முஸ்லிமாக ஆகிவிட மாட்டார். இபாதத்துகளை செய்து, வணக்க வழிபாடுகளை செய்து, அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை பின்பற்றிக் கொண்டே, இப்படி இருந்தாலே மட்டும் ஒரு மனிதன் காமிலான, கம்ப்ளீட்டான ஒரு முஸ்லிமாக ஆகிவிட முடியாது. எப்போது ஒரு முஸ்லிம் மனிதர்களையும் கண்ணியப்படுத்தி, மனிதர்களுடைய உணர்வுகளை தனது உணர்வுகளாக, மனிதர்களுடைய எண்ணங்களை தனது எண்ணங்களாக எப்போது மனிதன் சுயநலமாக இல்லாமல், செல்ஃபிஷாக இல்லாமல், அனைவர்களையும் எப்போது சமமாக பார்ப்பானோ அப்போது தான் ஒரு முஸ்லிம் பரிபூரணமான முஸ்லிமாக ஆக முடியும். பல கட்டங்களில் நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி இருப்பார்கள். ஹதீஸ்ல வருது, புகாரி முஸ்லிம்ல ரொம்ப பிரபல்யமான ஒரு ஹதீஸ். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் அவன் யார் தெரியுமா? யார் முஸ்லிம் தெரியுமா? யார் பரிபூரணமான முஃமின் தெரியுமா? வெறுமனே கலிமாவை ஏற்று, வெறுமனே தொழுகையாளியாக இருந்து, வெறுமனே ஸகாத்துகளை சரியாக கொடுத்து, வெறுமனே ரமதானுடைய மாதங்களில் நோன்புகளை சரியாக வைத்து, இவன் காமிலான முஸ்லிம் அல்ல. அல் முஸ்லிமு, பாருங்க இஸ்லாம் எந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி. ஒரு முஸ்லிம் அவனுடைய நாவின் பொருட்டாலும், அவனுடைய கரத்தால் பொருட்டாலும் பிற முஸ்லிம்களுக்கு எந்த விதமான தீங்கையும், எந்த விதமான துயரத்தையும் கொடுக்காமல் வாழ்கின்றானே, அவன்தான் உண்மையான பரிபூரணமான முஸ்லிம் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடிக்கடி சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம். பண்பாதவர்களே, இன்றைக்கு நாம கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு மனிதர்களை எந்த அளவுக்கு நாம் மதிப்பளித்துக் கொண்டிருக்கின்றோம்? மனிதர்களுடைய வெளிரங்கமான அவர்களுடைய உடையை பார்த்து, அவர்களுடைய ஸ்டேஜ் என்ன, அவர்களுடைய லெவல் என்ன, அவர்களுடைய பொருளாதாரம் என்ன, அவர்களுடைய வசதி வாய்ப்பு என்ன, இதையெல்லாம் பார்த்து இன்னைக்கு நாம மதிப்பளிக்கின்றோமா? அல்லது ஒரு ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் ஒரு தோளோடு தோளாக நெருங்கிய நிலையில் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து இன்னைக்கு நாம் மதிப்பளித்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வேடிக்கையாக முல்லா நஸ்ருத்தீன் அவர்களுடைய கதைகளை எழுதுவார்கள். இவர்களுடைய கதைகள் ஒரு கதையாக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரொம்ப பிரபல்யமாக இவர்களுடைய கிதாபை ஆக்கிவிட்டார். ஏன்? இவருடைய ஒவ்வொரு கதையும் நம்முடைய சிந்தனையில் ஆழமான பகுதிக்கு கொண்டு செல்லக்கூடிய, ஒவ்வொரு கதையும் பல பாடங்களை, பல படிப்பினைகளை நமக்கு சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கதைகளாகத்தான் அல்லாஹ் இவருடைய விஷயத்தை அல்லாஹ் பிரபல்யமாக ஆக்கி இருக்கின்றார். வேடிக்கையாக சொல்வாங்க, முல்லா நஸ்ருத்தீன் ஒரு நாள் என்ன செஞ்சாரு? ஒரு கந்தலான துணியை போட்டுக்கொண்டு ஒரு பெரிய செல்வந்தரான அவருடைய வீட்டுடைய ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்யறாரு? முல்லா நஸ்ருத்தீன் போறார். ஒரு பணக்காரர் எப்படி போவாரோ அப்படி இல்லாமல் ஒரு ஏழை எளிய மகன் எப்படி போவானோ, கந்தலான துணியை போட்டுக்கொண்டு ஒரு கந்தலான அந்த ஒரு தோற்றத்தில் எப்படி போவாரோ அப்படி போனார். உடனே போன உடனே அந்த வீட்டு வாசல்ல, அந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய அந்த வீட்டுடைய வாசலுக்கு வெளியே ஒரு காவலன், ஒரு வாட்ச்மேன் நின்று கொண்டிருக்கிறார்.
உடனே நீ எல்லாம் இங்க வரக்கூடாதுப்பா, போ வெளியே. இங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க, பெரிய பெரிய உடைகளை அணிந்தவர்கள், நல்ல கோட் ஷூட் போட்டவங்க, ரொம்ப டீசென்ட் ஆனவங்க, ரொம்ப ஹை கிளாஸ்ல இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் இங்க வருவார்கள். நீ எல்லாம் இங்க உள்ள வரக்கூடாது, போ என்பதாக என்ன செஞ்சாரு? துரத்தி விட்டார். அவரும் ரொம்ப கவலையாக போயிட்டாரு. அதற்கு பிறகு எப்படியாவது நான் போகணும்னு சொல்லி அந்த பஜார்ல என்ன செஞ்சாரு? அந்த பஜாருக்கு போய் அங்க கோட் ஷூட் வாடகை கொடுப்பாங்க, அதை அவர்கள் வாங்கி உடுத்தி கொண்டு என்ன செஞ்சாரு? அந்த வீட்டுக்கு திரும்பவும் வந்தார். வந்த உடனே அந்த காவலர் அப்படியே அடையாளமே தெரியாத அளவுக்கு அவரை சல்யூட் அடித்து என்ன செஞ்சார்? அவரை வரவைத்து உள்ளே என்ன செஞ்சார்? வெல்கம் செஞ்சு உள்ளே அவருடைய கரத்தை பிடித்து என்ன செஞ்சார்? உள்ளே அழைத்துக் கொண்டு போனார். கடைசியா எல்லா விருந்தும் முடிஞ்ச பிறகு அங்க டேபிள்ல இருந்த அந்த விருந்துகள், அந்த பல வகையான உணவுகள், அது என்ன செஞ்சாருன்னா முல்லா நஸ்ருத்தீன் எடுத்து ஒவ்வொன்றையும் எடுத்து தன்னுடைய அந்த கோட் ஷூட்டுடைய அந்த பாக்கெட்ல என்ன செஞ்சாரு? போட்டுக் கொண்டார். இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன ஒரு கிறுக்குத்தனமாக, ஒரு மடத்தனமாக இவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், இவருக்கு ஒரு பைத்தியக்காரரா என்பதாக சொல்லி மக்கள் பேச ஆரம்பித்து கடைசியா என்ன செஞ்சாங்க? அவர்கிட்ட போய் கேட்டாங்க, முல்லா நஸ்ருத்தீனை, ஏன் இப்படி செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? உணவுகளை எடுத்து கோட் ஷூட்டுடைய பாக்கெட்ல போடுறீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன? அப்ப சொன்னாரு, இல்ல இல்ல, நான் முதல்ல வந்தேன், ஒரு கந்தலான ஆடைகளை போட்டு வந்தேன், அப்ப இவர் என்ன செய்யல, எனக்கு உள்ள விடல. உடனே நான் போய் கோட் ஷூட்டை போட்டு வந்தேன், என்னை சல்யூட் அடித்து என்ன செஞ்சாரு? அவர் வெல்கம் செஞ்சாரு, கண்ணியமான முறையில் வர வைத்தாரு. அதனால இந்த உணவுகள், இந்த உணவை சாப்பிடுவது என்னுடைய வயிறு அல்ல, இந்த உணவை சாப்பிடுவது என்னுடைய இந்த கோட் ஷூட், இந்த உடைதான், இந்த உணவிற்கு தகுதியானது இதுதான். அதனால தான் அவர் கண்ணியம் செஞ்சாரு, அதனால தான் அவர் வெல்கம் செஞ்சாரு, இல்லாட்டா நான் இங்க வந்திருக்க முடியுமா என்பதாக சொல்லி அவ்வளவு தத்துவமாக அவர் பேசினார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்முடைய நிலைமை மனிதர்களுடைய வெளிரங்கமான தோற்றத்தையும் மட்டும் பார்த்து இன்னைக்கு நாம மதிப்பளிக்கிறோமே தவிர அவர்களுடைய உணர்வுகள், அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய எண்ணங்களை யோசிக்காமல் இன்னைக்கு உணர்வுகளுக்கு கூட இன்னைக்கு நாம மதிப்பளிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வாய்ப்பையும் கூட அதற்கு நாம ஏற்படுத்துவதே இல்லை. வந்தாதவர்களே, இதை முக்கியமாக சொல்லப்படுவதின் காரணம் என்னன்னு சொன்னா, ஏன் இன்றைக்கு ஜும்மாவுடைய நாளில் மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும் என்பதாக நாம் பேசப்படுகிறோம் என்று சொன்னால், ஒரு வாரத்திற்கு முன்பு, ஒரு 6-7 நாட்களுக்கு முன்பு யூபியில், உத்தரப்பிரதேசத்தில் என்னங்க ஒரு நிறை மாத கர்ப்பிணி பெண், நாமெல்லாம் அந்த இணையதளங்களில் பார்த்திருக்கலாம், பேப்பர்களை நாம படிச்சிருக்கலாம். ஒரு நிறை மாத கர்ப்பிணி பெண்ணை அவருடைய அந்த டெலிவரி டைம் வந்ததனால அந்த வீட்டுக்கு என்ன செய்யறாங்க? ஆம்புலன்ஸை போன் பண்ணி மக்கள், அவருடைய உறவினர்கள், வீட்டார்கள் வர வைக்கிறார்கள். உடனே ஆம்புலன்ஸும் கிளம்பி வந்துருச்சு. என்ன செய்யறாங்க? ஆம்புலன்ஸ்ல ஏறி உறவினர்களும் கிளம்புகிறார்கள். போய்கொண்டே இருக்கிறாங்க. அந்த கர்ப்பிணி பெண் வேற வலியால் துடிதுடித்து போகிறாள். எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்னு சொல்லி அவ்வளவு ஏக்கத்தோடு வலியோடு துடித்து கொண்டிருக்கிறார். அது ஒரு இருட்டுடைய நேரம். அப்போ ஒரு இடத்தை ரீச் ஆன உடனே அந்த இடத்துல கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாம கடுமையான இருள், ரொம்ப கடுமையான இருள். உடனே என்ன செய்யறாங்க? அந்த ஆம்புலன்ஸை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் சாவியை ஆஃப் பண்ணி வந்து சொல்றாங்க, இனிமே எங்களால் போக முடியாது, எங்க நடு காட்டுல, நடு இரவுல, கடுமையான இருள்ல இனிமேல் எங்களால் போக முடியாது. ஏன்? அவர்கள் ஒரு ஏழை எளிய மக்கள். இனிமேல் எங்களால் போக முடியாது, இந்த பாதை ஃபுல்லா சரியாக இல்லை, சேரும் சகதியுமா இருக்கு, வலுவழுப்பு தன்மையுள்ள பகுதியாக இருக்கு, ரொம்ப டேஞ்சரான இடம் என்பதாக சொல்லி என்ன செய்யறாங்க? அப்படியே இறக்கிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். மனிதர்களுடைய உணர்வுகளை யோசிக்காம போயிட்டாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கிருபையால நல்ல முறையில குழந்தை பிறந்து சலாமத்தாக இருந்தார்கள். பிறகு உச்ச நீதிமன்றம் அங்கே என்ன செய்யறாங்க? தானாகவே இந்த ஒரு கேஸை எடுத்து விசாரணை எடுத்து இதை விசாரிக்கப்பட வேண்டும் என்பதாக சொல்லி அங்க ஒரு விசாரணை போய்கொண்டிருக்கிறது. பரமானவர்களே, இது போல விஷயங்கள் ஒன்றா இரண்டா பல வகையாக இன்னைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம். அசாம்ல சமீப காலத்திற்கு முன்பு நடந்த ஒரு விஷயம், தன்னுடைய மனைவி வஃபாத் ஆகி விட்டார்கள்.
அந்த மனைவியுடைய அந்த சடலத்தை தூக்கி கொண்டு போக வேண்டும். ஆம்புலன்ஸ கூப்பிடுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? வர மறுக்கிறார்கள். ஏன்? இந்த மனிதர், அந்த கணவர் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ஒரு மனிதர், மக்களால் ரொம்ப கேவலப்படுத்தப்பட்ட, மக்களால் ரொம்ப இழிக்கப்பட்ட ஒரு மனிதர், பிற்படுத்தப்பட்ட ஒரு மனிதர். அவரை அடித்தாலும் யார் ஏன் என்று கேட்பதற்கு யாருமே முன்வராத ஒரு மனிதர். அதனால ஆம்புலன்ஸும் வரல. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த கணவரே அவரே தானாக தன்னுடைய தோள் புஜத்தில் மனைவியை சுமந்தவாறு என்ன செய்றாங்க? அந்த சடலத்தை எடுத்து செல்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு மாதத்திற்கு முன்பு நடந்த யூபியின் இன்னொரு செய்தி என்னங்க? இப்படியே ஆம்புலன்ஸ் வர மறுத்ததனால 2 உறவினர்கள் பைக்ல, 2 வீலர்ல, ஒருத்தர் முன்னாடி உட்கார்றாரு, இன்னொருத்தர் பின்னாடி உட்கார்ந்து என்ன செய்யறாரு? அந்த ஜனாசாவை ஏதோ ஒரு பொருளை கொண்டு போகிற மாதிரி அந்த ஜனாசாவை பைக்லயே என்ன செய்யறாங்க? ஆம்புலன்ஸ் வர மறுத்ததினால் பைக்லயே கொண்டு செல்கிறார்கள். இதே ஒரு பணக்காரராக இருந்தால், நல்ல வசதி வாய்ப்புடைய மனிதராக இருந்தால் இப்படி செய்வார்களா? அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு மனிதர்களுக்கு மத்தியில் நாம் வித்தியாசங்களை பார்த்து கொண்டு பணக்காரர்களுடைய ஸ்டேஜிற்கு ஒரு கண்ணியம், ஏழை எளிய மக்களுக்கு ஒரு கண்ணியம், பணக்காரர்களுடைய உணர்வுகளுக்கு ஒரு கண்ணியம், ஏழை எளிய மக்களுடைய உணர்வுகளுக்கு ஒரு கண்ணியம் என்பதாக இன்னைக்கு நாம பிரித்து இன்னைக்கு நாம என்னங்க ஒரு வித்தியாசங்களை ஏற்படுத்தி இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் இதைத்தான் போதிக்கிறதா? குர்ஆனும் ஹதீஸும் மனிதர்களையும் நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும், மனிதர்களுடைய உணர்வுகளையும் நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும். இன்னைக்கு மனிதர்களுக்கே மதிப்பு இல்லை. அப்போ எங்கிருந்து மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு? இன்னைக்கு பெற்றோர்களுக்கே மதிப்பு இல்லை, கண்ணியம் இல்லை. சொந்த உறவினர்களுக்கே இன்னைக்கு கண்ணியம் இல்லை, அண்டை வீட்டார்களுக்கே கண்ணியம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கும். உலகத்திற்கும் தலைவர் சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களை அமர வைத்து என்ன செய்யறாங்க? பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல ஒரு யூதனுடைய ஜனாசா கடந்து செல்கிறது, ஒரு யஹூதியுடைய ஜனாசா கடந்து செல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே என்ன செய்யறாங்க? எழுந்து நின்று விடுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் என்பதனால நாம என்ன செய்யலாம்? நின்று நாம நிற்கலாம். ஆனா ஒரு யூதன், ஒரு யஹூதி, ஒரு யூதனுடைய ஜனாசாவுக்காக நீங்கள் எழுந்து நிற்க வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாக்களே அப்படி சொல்லாதீர்கள். இவர் ஒரு யூதனாக இருந்தாலும் இவரும் ஒரு மனிதன் தான். மனிதனுடைய இனத்தை விட்டு அப்பாற்படுத்தப்பட்டவர் அல்ல இவர். இவரும் மனித இனத்தை சேர்ந்தவர், இவரும் மனித குலத்தை சேர்ந்தவர். அதனால நான் என்ன செய்யறேன்? ஒரு கண்ணியத்திற்காக நான் எடுத்து நிற்கிறேன். ஏன்? இவரும் ஒரு மனிதர். இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லை. இன்னைக்கு முஸ்லிம்களுடைய உணர்வுகளுக்கே மதிப்பு இல்லை. ஆனா நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் என்பதையும் தாண்டி ஒரு யூதனுக்கும் என்ன செஞ்சாங்க? அவருடைய உணர்வுகளையும் புரிந்து வாழ்ந்தவர்கள் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபூக் போர்ல எல்லா சஹாபாக்களும் என்ன செய்றாங்க? எல்லா சஹாபாக்களும் ஒவ்வொரு சஹாபியாக, யா ரசூலல்லாஹ், இந்த போருக்காக நான் இதை கொடுக்கிறேன், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய பொருளை கொடுக்கிறேன் என்பதாக ஒவ்வொரு சஹாபிகளும் தபூக்குடைய போருக்காக வேண்டி, தபூக்குடைய போரின் வளர்ச்சிக்காக வேண்டி ஒரு சஹாபி கோதுமையுடைய குவியலை கொடுக்கிறார்கள், ஒரு சஹாபி தானியங்களுடைய குவியலை கொடுக்கிறார்கள். இப்படியே நிறைய சஹாபிகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்கிட்ட வசதி இருந்துச்சு. ஆனா ஒரு சஹாபி அபூ ஹைதமா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபிக்கு அன்றைக்கு அன்றாட தினம் அவர் உழைத்தால் தான் அவருக்கு வீட்ல உணவே, இல்லாட்டால் உணவே கிடைக்காது. எல்லாரும் பசித்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த சஹாபி ஏழை எளிய சஹாபி என்ன செய்றாங்க தெரியுமா? சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அந்த சஹாபி இரவு முழுக்க வேலை செய்து, ஒரு யூதனுக்காக வேண்டி வேலை செய்து, கிணற்றை தோண்டி 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 கரத்தாலேயே கடைசியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கூலி என்னன்னு சொன்னா வெறும் ஒரு கைப்பிடி பேரித்தப்பழம் மட்டுமே, வெறும் ஒரு கைப்பிடி பேரித்தப்பழம் மட்டுமே. நாயகத்திட்ட எடுத்து ஓடி வராங்க, யா ரசூலல்லாஹ், இதை நான் கொடுக்கிறேன். வீட்டுல மனைவி மக்கள் பிள்ளைகள் பசியாக தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள்.
அதையெல்லாம் பார்க்காம இந்த போருக்காக வேண்டி என்னுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அபூ ஹைஸமா அன்சாரி அந்த சஹாபி ஓடோடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த உடனே அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாழ்வான பார்வையை கொண்டு பார்க்கவே இல்லை. அவ்வளவு புன்முறுவல் பூத்த நிலையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். உடனே சில முனாஃபிகீன்கள் ஷைத்தான்கள் என்ன சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் வல்லாஹு கனியுன் அன் சதகதி, ஆமா இவருடைய இந்த பங்களிப்பு வச்சுதான் பெரிய ஒரு லாபமே நமக்கு ஏற்பட போகுதா? யா ரசூலல்லாஹ் இவருடைய இந்த சதகாவை விட்டுலாம் அல்லாஹ் ரொம்ப தேவையற்றவன், இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. பாருங்க அங்க எவ்வளவு குவியலாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். முனாஃபிகீன்கள் சொன்னது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறு பேச்சு பேசாமல் அந்த ஒரு கைப்பிடி பேரித்தம் பழத்தை வாங்கி சில சஹாபாக்களை கூப்பிட்டு இதை என்ன செய்யுங்க, ஒவ்வொரு குவியலுக்கும் மேலேயும் ஒவ்வொரு பேரித்தம் பழமாக வைத்து விடுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இப்போ இறங்க போகுது. இந்த ஒவ்வொரு குவியலின் மீதும் இந்த பேரித்தம் பழத்துடைய பரக்கத்தினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நான் நேரடியாக பார்க்க போகிறேன். அல்லாஹ்வுடைய கருணையை, அல்லாஹ்வுடைய கிருபையை நான் நேரடியாக பார்க்க போகிறேன். இந்த பேரித்தம் பழங்களை எடுத்து போய் ஒவ்வொரு குவியலுக்கும் மேலேயும் நீங்கள் வைத்து விடுங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. பண்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் அவர்களுடைய உணர்வுகளுக்கு கொடுத்த மதிப்புகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஜுலைப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க. ஜுலைப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கு சொந்தமாக எந்த விதமான வியாபாரமும் இல்லை, இவர்களுக்கு எந்த விதமான செல்வமும் இல்லை. ரொம்ப கவனமாக நாம யோசிக்கணும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை இப்படி எல்லாம் இருந்துச்சான்னு சொல்லி நம்முடைய மனதிலே கேள்விகளை யோசித்து நாம் கவலை கொண்டு நம்முடைய வாழ்க்கையையும் நாம் அப்படித்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜுலைப் ரலியல்லாஹு அவர்களுக்கு செல்வ செழிப்பு எதுவுமே இல்லை, அவர்களுக்கு குடும்பம் யாருமே இல்லை, தாய் தந்தை உறவினர் யாருமே இல்லை, நண்பர்கள் இல்லை, சொல்ல போனா அவர்களுக்கு சுத்தமாக அழகே இல்லை. கருமையான ஒரு நிறத்தை கொண்டவர், பார்ப்பதற்கு ஒரு அருவருப்பான ஒரு தோற்றத்தை கொண்டவர் ஜுலைப் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்ன ஜுலைபே, உனக்கு வேற வயசு ஆகிட்டே போகுது, உனக்கு வேற ஆயுள் கூடிக்கொண்டே போகுது, ஏன் இந்த நிக்காலாம் வந்து செய்யலையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுப்பா? யா ரசூலல்லாஹ் எனக்கெல்லாம் யார் பெண்ணை கொடுப்பார்கள்? எனக்கு சொந்தமாக எந்த விதமான வசதியும் இல்லை, குடும்பமும் இல்லை, சரி இதாச்சும் போட்டோம் ஒரு அழகாட்சி இருக்க வேண்டாமா, அதையுமே என்கிட்ட இல்லையே, எப்படி எனக்கு யார் பெண்ணை கொடுப்பார்கள் யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியெல்லாம் சொல்லாத, திருமணம் என்பது அந்த வயது வந்துவிட்டால் நாம் செய்துவிட வேண்டும், அது நம்முடைய உரிமை, கடமை சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா? அவர்களே சுயமாக பெண்ணை பார்ப்பதில் இறங்குகிறார்கள். எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் பெண்ணை பார்ப்போமோ அது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு சஹாபிக்காக, ஜுலைப் ரலியல்லாஹு அன்ஹு மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த சஹாபிக்காக வேண்டி தானாகவே இறங்கி என்ன செய்றாங்க, பெண்ணை பார்க்க போகிறார்கள். பாக்குறாங்க, யாருமே கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. கடைசியா ஒரு வீட்டுக்கு போறாங்க. சரிங்க, ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கதவை தட்டுறாங்க. யா ரசூலல்லாஹ் நீங்களா, வாங்க அமருங்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல இப்படி பெண்ணை கேட்டு நான் வந்திருக்கிறேன், உங்களுடைய பெண்ணை நீங்கள் கொடுக்க வேண்டும். உடனே அந்த மனிதர், யா ரசூலல்லாஹ் நீங்களே வந்து கேக்குறீங்களே, உங்களுக்கு தானே நான் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு மகிழ்ச்சியாக சொன்னார்கள். இல்ல இல்லப்பா, எனக்கு இல்ல, இந்த ஜுலைபுக்கு நான் கேட்டு வந்திருக்கிறேன். உடனே அவர்களுடைய முகம் மாறி, யா ரசூலல்லாஹ் இவருக்கா? சரி, இருந்தாலும் என்னுடைய வீட்டில் நான் போய் மஷூரா பண்ணிட்டு என்ன செய்யறேன்னா உங்கள்ட்ட தகவலை நான் சொல்கிறேன் என்பதாக சொல்லி மனைவிட்ட கேட்க போறாங்க. அந்த அம்மாட்ட போய் சொன்ன உடனே அந்த அம்மா வானத்துக்கும் பூமிக்கும் அவ்வளவு குதிக்குது. இவருக்கா? இவருக்கு எப்படி நாம கொடுக்கிறது? இவருக்கு சொந்தமாக எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்ல, குடும்பமும் இல்ல, சரி இதாச்சும் போட்டு ஒரு அழகாட்சி இருக்க வேண்டாமா, அழகுமே இல்ல, நம்முடைய பெண்ணை நாம எப்படி வளர்த்தோம், அதை போய் இவருக்கு நாம கொடுக்கிறதா? உடனே அந்த பெண் உள்ளிருந்து என்ன செய்யறாங்க, கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த மணமகன் உள்ளிருந்து ஒரு சவுண்ட் வருது,
அம்மா அப்பா பார்த்து சொல்றாங்க, என்னுடைய திருமண விஷயத்தை பற்றி தான் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக எனக்கு புரிகிறது. ஆனால் அந்த சஹாபியை நாம் பார்க்க வேண்டாம். வந்து கேட்டது யாரு? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து கேட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அதுல ஒரு 100 நன்மை அல்ல, 1000 நன்மை அல்ல, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அதனால யோசிக்காமல் நான் மனப்பூர்வமாக நான் சம்மதிக்கின்றேன், நீங்களும் சரி என்பதாக சொல்லிவிடுங்கள் என்பதாக என்னங்க டைரக்டாக அந்த பெண்ணிடத்திலிருந்தே ஒரு நியூஸ் வந்துருச்சு. உடனே அந்த மனிதர், அந்த நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யா ரசூலுல்லாஹ் நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைந்து என்னங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நின்று ஜுரைம் ரலியல்லாஹு அவர்களுக்கு நிக்கா செய்து வைத்தார்கள். நிக்கா செய்தது மட்டும் அல்லாம எந்த தம்பதிக்கும் இல்லாத அவ்வளவு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம சுப்பா அலல் கைரி சப்பன் சப்பா, யா அல்லாஹ் இவருக்கு எல்லா விதமான நலவுகளையும் நீ கொட்டுன்னு கொட்டி ஜுரைமுக்கு. வலா தஜஅல் ஐஷஹு கத்தன் கத்தா, யா அல்லாஹ் இவருடைய தம்பதிகளுக்கு மத்தியில் எந்த விதமான நெருக்கடிகளையும் நீ ஏற்படுத்தி விடாதே. அவ்வளவு துஆ செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பிற்காலத்துல இவர்களுடைய வாழ்க்கை எப்படி ஆச்சு தெரியுமா? இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை மதீனாவிலேயே எல்லா தம்பதிகளுக்கும் முன்னோடியாய், எல்லா தம்பதிகளுக்கும் ரோல் மாடலாய், எல்லா தம்பதிகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக இந்த ஜுலைபும் அவர்களுடைய மனைவியும் வாழ்ந்து காண்பித்தார்கள் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். பண்பானவர்களே, எனக்கு என்னன்னு விட்டுட்டோம்னு சொன்னா, அந்த சஹாபிக்கு கடைசி வரை திருமணமே ஆகியிருக்கார். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான குறைகளையும் வெளிப்படுத்தாமல், எந்த விதமான தாழ்வான எண்ணங்களையும் கொண்டும் பார்வைகளையும் கொண்டும் பார்க்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக இறங்கி, அவருக்கு வசதி இல்லாட்டாலும், குடும்பம் இல்லாட்டாலும், அழகு இல்லாட்டாலும் நான் உனக்காக இறங்கி பெண்ணை பார்க்கிறேன் என்பதாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அன்பானவர்களே, எந்த அளவுக்கு நாம மனிதர்களை இன்னைக்கு எந்த அளவுக்கு நாம மனிதர்களை மதிப்பளிக்கின்றோமோ, அதே போல ஒரு ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் அவர்களுடைய உணர்வுகளுக்கும் நாம் மதிப்பளிக்க வேண்டும். கடைசி ஒரு விஷயம், சல்மான் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, அபூதர் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக போறாங்க. போன உடனே அபூதர் ரலியல்லாஹு எப்போ பார்த்தாலும் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், நஃபிலான நோன்புகள். இதை பார்த்து அவர்களே கொஞ்சம் கோபம் அடைந்து என்ன செய்யறாங்க, அபூதர் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவிட்ட போய் கேட்கிறாங்க, என்ன உங்களுடைய கணவர் எப்போ பார்த்தாலும் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறாரே, அவர் உங்களை சந்தோஷமாக பார்த்துக் கொள்கிறாரா? உடனே அந்த மனைவி, ஆமா போங்க, எப்போ பார்த்தாலும் இவர் நோன்பை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசல், எப்போ பார்த்தாலும் மஸ்ஜித், எப்போ பார்த்தாலும் இபாதத்து, எப்போ பார்த்தாலும் வணக்கமே, இப்படியே சொல்லி அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ எப்படி நான் சந்தோஷமாக இருக்க முடியும்? உடனே சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு கூப்பிட்டு, ஏப்பா நீ இபாதத்துல ஒரு முன்மாதிரியாக நீ இருந்தாலும் முதலில் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உணர்வுகளை நீ புரிந்து கொள். இன்ன அலைக லிரப்பிக ஹக்கா, நீ ரப்புக்கும் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. வ இன்ன லினஃப்ஸிக ஹக்கா, முதல்ல உன்னுடைய உடலையும் பார்ப்பது உனக்கு கடமை இருக்கிறது. வ இன்ன லிஅஹ்லிக ஹக்கா, உன்னுடைய மனைவி மக்கள் உன்னுடைய குடும்பத்தையும் பார்ப்பது உனக்கு கடமையாக இருக்கிறது. எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமனே நீ மஸ்ஜிதிலே கடந்தா, வெறுமனே நீ நஃபிலான இபாதத்துகளிலே கடந்தா, அப்போ குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது? மறுநாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அபூதர் ரலியல்லாஹு சொல்றாங்க எல்லா விஷயமும். யா ரசூலுல்லாஹ் இப்படி எல்லாம் நடந்துச்சு, சல்மான் ரலியல்லாஹு இப்படி எல்லாம் சொன்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைந்து, அப்படியா, நான் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நாடினேனோ அதே சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ரொம்ப சந்தோஷமான விஷயம், உண்மையான விஷயமே அதுதான். நஃபிலான இபாதத்துகளில் உன்னை நீ சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டாம். இவ்வளவுதான் செய்யணும், அவ்வளவுதான் செய்யணும் சொல்லி எந்த விதமான தக்லீஃபும் வேண்டாம். உனக்கு எப்போ சுறுசுறுப்பு வருதோ அப்போ நீ என்ன செய், நஃபிலான இபாதத்துகளில் நீ இறங்கு. அது போக உன்னுடைய குடும்பத்தையும் மனைவியையும் பிள்ளைகளையும் உன்னுடைய உடலையும் நீ பாரு கவனமாக என்பதாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை அனுப்பி வைத்தாங்க. அப்போ அன்பார்ந்தவர்களே, தவறாக நாம நினைச்சிடக் கூடாது. ஏதோ நாம சொல்லிட்டோம், அப்போ நமக்கு எப்போ சுறுசுறுப்பு வருதோ அப்போ மட்டும் நாம இபாதத் செய்யலாம், மற்றபடி நாம குடும்பத்தை பார்க்கலாம் என்பதாக சொல்லி தவறாக நினைக்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே ஃபரதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நஃபிலான வணக்கங்களில் தான். ஃபரதான விஷயங்களில் யாருக்கும் எந்த ஒரு நிலைமையிலும் எந்த ஒரு
சந்தர்ப்பத்திலேயும் அவர்களுக்கு விடுவதற்கு அனுமதி அல்ல. ஆக நஃபிலான இபாதத்துகளில் எந்த அளவுக்கு நம்மளால முடியுதோ அந்த அளவுக்கு செய்து முதலில் நம்முடைய குடும்பத்தையும் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருவது, மனிதர்களையும் நீங்கள் மதிக்க வேண்டும், மனிதர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து நீங்கள் வாழ வேண்டும். இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தருணங்களில் நமக்கு சொல்ல வராங்க. ஆக அன்பானவர்களே, நம்முடைய ஈமான் ஆகட்டும், நம்முடைய வாழ்க்கை ஆகட்டும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சஹாபாக்களுடைய நபிமார்களுடைய வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் பல நல்ல செயல்களை அல்லாஹ் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். அதையெல்லாம் நாம் புரிந்து விளங்கி நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதிகமா துஆ செய்வோம். அல்லாஹ் தஆலா எப்படி நபிமார்கள் சஹாபாக்கள் மனிதர்களையும் மனிதர்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து வாழ்ந்தார்களோ அதே ஒரு தன்மையை ஆழத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.